يا وجيه الدين والكرم وحليف العلم والحكم نبي يا رسول الله سلام عليك يا رفيع الشان والدرج. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام. பக்தரஜகன் சர்வஜீவ தயாபரன் நித்திய ஜீவன் நிரந்தர அரசன் ஏகவல்லவன் அல்லாஹ்வை முதல் கண் புகழ்ந்தவனாகவும் யாரை படைக்கவில்லை என்றால் இந்த வையகத்தை நான் படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹு தாலா கூறினானோ, யாருடைய பெயர் நாமம் கேட்டால் உலகம் முழுதும் ஸலவாத்து சத்தத்தால் முழங்கப்படுமோ அந்த எங்கள் உயிரிலும் மேலான உத்தம நபி நாதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை துயர்ந்தோரை தொடர்ந்தோர்கள் அனைவர்கள் மீதிலும் குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலிது ஷரீஃபை ஓதிவிட்டு இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் எங்கெல்லாம் பெருமானாருடைய புகழ் பாடிக்கொண்டிருக்கப்படுகின்றதோ அவர்கள் மீதிலும் அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவர்கள் மீதிலும் என்னுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சலாமும் ஸலவாத்தும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியவனாய், கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவர்களே, இன்று முதலாவது வசந்தம் என்று சொல்லக்கூடிய ரபியுல் அவ்வல் மாதத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே போல உயிரிலும் மேலான உத்தம நபிநாதரின் புகழ் மாலையை பாடி முடித்தவர்களாக இங்கு நாங்கள் சமூகம் அளித்தவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இன்று எந்த திசையில் திரும்பினாலும் ஃபித்னாக்களும் பிரச்சனைகளும் சடவாதம் தலைக்கேறி ரூஹானியத்து நலிவடைந்து எங்கு சென்றாலும் பிரச்சனைகள் காணப்படக்கூடிய ஒரு யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், இன்று ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னாலே ஒரு கூட்டம் பெருமானாரை புகழ்வதற்காக வேண்டி ஒரு கூட்டம் பெருமானாரை புகழ்ந்தவர்களாகவும் ரபியுல் அவ்வல் மாதம் எங்களை வந்தடைய போகின்றது என்று ஆனந்தத்திலும் உள்ளம் மகிழ்ந்தவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் இன்னும் ஒரு பக்கம் ஷைத்தான்களுடைய உதவியாளர்கள் என்று வர்ணிக்கலாம் அவர்களை. பெருமானாருடைய புகழ் எங்கெல்லாம் பாடப்படுகின்றதோ அங்கெல்லாம் போய் நீங்கள் சிறுக்கு செய்யாதீர்கள், நீங்கள் பித்அத் செய்கிறீர்கள் என்று முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் இன்று அவதானிக்கலாம். உலகத்தில் யாருக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த பூமியை படைத்தானோ
அவருடைய புகழை பாடுவதை குறை கூறுவதற்காக வேண்டி, அவர்களுடைய புகழை இழிவுபடுத்துவதற்காக வேண்டி சிலர் இன்று நம்மிடையே உலா வந்து கொண்டிருக்கின்றார்கள். முகப்புத்தகங்களை திறந்து பார்த்தால் போதும், பிதுஅத்து கூட்டம் வந்துவிட்டது, ஷிர்க் செய்பவர்கள் வந்துவிட்டார்கள், கபர் வணங்கிகள் வந்துவிட்டார்கள் என்று கேவலமான முறையில் பெருமானாருடைய புகழை பாடக்கூடிய எங்களை பார்த்து கூறக்கூடிய ஒரு சமுதாயம் இன்று உருவாகிவிட்டது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், மீலாது விழா கொண்டாட முடியுமா? மீலாது விழா ஏன் கொண்டாட வேண்டும்? எதற்காக மீலாது கொண்டாடலாம்? மௌலிது ஷரீஃபை ஓதலாமா? மௌலிதில் பிழையான வாசகங்கள் இருக்கின்றதா? ஷிர்க் இருக்கின்றதா? இதே போன்று நாங்கள் மௌலிது நடக்குகின்ற மஜ்லிஸை அலங்கரிக்க முடியுமா? விளக்குகள் லைட்டுகள் போட்டு அலங்காரம் செய்ய முடியுமா? கொடியேற்ற முடியுமா என்று சுருக்கமாக இன்று நான் என்னால் முடிந்த அளவிற்கு பேசிவிட்டு செல்ல நினைக்கின்றேன். அந்த வகையில் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மீலாது விழா என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் அனைவருக்கும் தெரியும். மீலாது விழா என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை சிறப்பிக்கும் முகமாக மௌலிது ஷரீஃப்களை ஓதி இறுதியில் ஸலவாத் முழக்கத்துடன் பெருமானாருடைய நாமத்தை சொன்னவர்களாகவும் ஸலவாத்தை சொன்னவர்களாகவும் ஊர்களில் ஊர்வலமாக செல்லுவோம். இது வழக்கமாக நடைபெற்று வரக்கூடிய ஒரு விடயம்தான். அந்த வகையில் நாங்கள் இவ்வாறு செய்வது சரியா? இல்லை. இன்று வஹாபிகள் கூறுவது போன்று அவ்வாறு செல்ல முடியாது. சுபஹான மௌலிது ஓதுவது மிக பெரும் ஒரு பிழையான ஒரு விடயம் என்றால், கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நம்முடைய சமூகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. பெருமானாருடைய பிறப்பை கொண்டாடக்கூடாது, அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள், அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, இவர்கள் இந்த பூமிக்கு வந்தது, பிறந்த நாள் கொண்டாடப்படுகின்ற இந்த நபர் பூமிக்கு பிறந்ததால் ஏதேனும் சந்தோஷங்கள் பிறர் யாரும் பயன்பெறுகின்றார்களா? நிச்சயமாக கிடையாது. இந்த பிறந்த நாள் என்கின்ற பெயரில் இவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் என்ன? ஒரு கேக் ஒன்றை வைத்துக் கொண்டோ அதில் 4-5 மெழுகுதிரிகளை பற்ற வைத்துக் கொண்டோ கத்தியோடு ஒருவர் வருவார், பிறந்த நாளைக்கு பாடல்கள் பாடிக்கொண்டு வருவார். வந்து அந்த கேக்குக்கு மேலால் எரிகின்ற மெழுகுவர்த்தியை ஊதி அணைத்து விட்டு அந்த கேக்கை வெட்டுவார். இதில் எந்த ஒரு பண்பாடும் கிடையாது. ஏன் அந்த பண்பாடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த மெழுகுதிரியை அணைந்திருக்கின்ற மெழுகுதிரியை பற்ற வைத்தால் அதில் ஒரு நாகரிகம், ஒரு பண்பாடு இருக்கின்ற நாம் நினைக்கலாம். இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? பத்துகின்ற மெழுகுதிரியை அணைத்து விட்டு பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். இந்த கலாச்சாரம் எங்கிருந்து வந்தது என்று நாம் பார்த்தால் மேற்கத்தியத்தில் இருந்துதான் உருவானது. அதாவது மேற்கத்தியவாதிகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல இடத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் 10 பேரை தாழ்த்தி விட்டு 10 பேர் தாழ்த்தி விட்டு தான் இவர்கள் முன்னால் வருவார்கள். அதே போன்றுதான் அவர்களுடைய கேக்கிலும் செய்கின்றார்கள். 5-10 மெழுகுதிரிகளை பற்ற வைத்து அதை நூத்து விட்டு இவர்கள் அந்த பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடுகின்ற நேரத்தில் எவ்வாறு கொண்டாடுகின்றோம்?
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாதாரண மனிதர்களா? சற்று சிந்தித்து பாருங்கள். அவர்களுடைய ஒவ்வொரு அசைவும் காலத்தில் அழியாமல் இன்றும் கூட எங்களிடையே புழங்கப்பட்டு வருகின்றது. அனைத்து விடயங்களையும் அணுவணுவாக காட்டி தந்தவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்றைய இருக்கக்கூடிய சில தலைவர்களை எடுத்து பார்த்தால் அந்த தலைவர் மரணித்து அல்லது மேடையில் வந்து பேசாமல் விட்டு ஒரு 2-3 மாதங்கள் கழித்ததற்கு பிறகு அவர் என்ன செய்கின்றார், எப்படி இருக்கின்றார், என்னவெல்லாம் செய்தார் என்று ஒரு அடையாளமும் இருக்காது. சில வேளை ஒரு தலைவர், ஒரு மன்னர், அவர் பாவித்த கேடயம் மியூசியத்தில் இருக்கும், அவர் பாவித்த வாள் இருக்கும், அவர் உபயோகித்த அவருடைய செருப்பு இருக்கும், மற்ற ஒன்றும் இருக்காது கண்ணியமானவர்களே. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு அசைவும், அவர்களுடைய முடி தாடி ரோமங்கள் உதிர்வது கூட இன்றும் வரை மனிதர்களிடத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றது. அதை வைத்து மனிதர்கள் பரக்கத்தை பெற்றுக் கொண்டே இருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாங்கள் இன்று சொல்லுவது போன்று, நாங்கள் இல்லை சில வகாபிகள் சொல்லுவது போன்று சாதாரண மனிதர்களா? ஃபமப்லகுல் இல்மி ஃபீஹி அன்னகும் பஷருன், ஃபமப்லகுல் இல்மி ஃபீஹி அன்னகும் பஷருன் வ அன்னகு கைரு ஹல்கில்லாஹி குல்லிஹிம். சையதுனா பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புர்தா ஷரீஃபை இயற்றிய இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் மிகவும் ஒரு ஆழமானதாக இருக்கும். எவ்வாறு என்று சொன்னால், மிக பெரும் அறிவாளி, மிக பெரும் 160 அடிகளை கொண்ட வெண்பாக்களை அழகான முறையில் மஹப்பத்தின் உச்ச கட்டத்தில் வெளிப்படுத்தியதுதான் நாங்கள் வார வாரம் வெள்ளிக்கிழமை சுபஹ் தொழுதுவிட்டு ஓதக்கூடிய புர்தா ஷரீஃப். உலகத்தில் எந்த நாட்டிலும் எந்த ஊரிலும் புர்தா ஓதப்படாத இடமே இருக்காது. ஒரு ஊரில் ஒருத்தராவது ஓதுவார்கள். அந்த அளவிற்கு அந்த புர்தாவினுடைய மகிமை. இதை எழுதுவதற்கு இமாமுனா பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எந்த நிலையிலிருந்து எழுதினார்கள் என்றால், கைகால் வேலை செய்யாத பக்கவாதம் நோயால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நேரத்திலும் கூட பெருமானாருடைய நேசம், பெருமானாருடைய அளவில்லா அன்பு இந்த கவியை தொகுத்தார்கள். ஒரு முறை பூசிரி இமாம், மிக பெரும் வரலாறு சுருக்கமாக சொல்லுகின்றேன். பூசிரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த புர்தா ஷரீஃபை அமிந்த குர்ஜீரானின் பிதி சலமி மஸஜத தம் அன்ஜரா மின் முக்லத்தின் பிதமி என்கின்ற அந்த பைத்தை எழுதி கொண்டு வருகின்றார்கள். 51வது பைத்து வருகின்றது. ஃபமப்லகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷருன். அவ்வாறே நின்று விடுகின்றார்கள். ஃபமப்லகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷருன். நபியே நாயகமே, என்னுடைய அறிவு ஞானங்களை எல்லாம் அறிவுகளை எல்லாம் ஒன்று சேர்த்து பார்த்ததால் நீங்கள் ஒரு மனிதர் என்று அந்த பைத்தில் அவர்கள் எழுதுகின்றார்கள். அதற்கு பிறகு அடுத்த வரியை அவர்கள் எழுதுவதற்கு யோசிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாருக்காக இந்த உலகத்தை இறைவன் படைத்தானோ அவர்களை சாதாரண மனிதர் என்று எழுதிவிட்டேனே என்று அடுத்த வரியை எழுதுவதற்கு தடமாறுகின்றார்கள் இமாமுனா பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். எழுதிய பேனையை, அந்த குச்சை அவ்வாறு வைத்துவிட்டு தூங்கி விடுகின்றார்கள். கனவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். உடனே இமாமுனா பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெருமானாரிடம் முன் சென்று காலை மடித்தவர்களாக அமிந்த குர்ஜீரானின் பிதி சலமி அந்த பைத்தை படித்துக் கொண்டு வருகின்றார்கள். ஃபமப்லகுல் இல்மி ஃபீஹி அன்னகுன் பஷருன்.
இந்த அடி வரைக்கும் படிக்கின்றார்கள். அங்கால அடுத்த வரி அவர்களுக்கு வருவதில்லை. அடுத்த வரியை அவர்கள் எவ்வாறு கூறுவது என்று யோசிக்கின்றார்கள். பெருமானாரிடத்தில் கேட்கின்றார்கள், நாயகமே, என்னுடைய அறிவால் நான் படித்த எல்லாத்தையும் வைத்து பார்த்தால் நீங்கள் ஒரு மனிதராகத்தான் இருக்கின்றீர்கள். என்னுடைய அறிவுக்கு அவ்வளவுதான் படுகின்றது நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த வரியை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா படைத்த அனைத்து படைப்புகளை விடவும் சிறந்த படைப்பு என்று அடுத்த வரியில் எழுதிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பைத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் ஓதக்கூடிய புர்தா ஷரீஃப் இமாமுனா பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் மாத்திரம் தொகுக்கப்பட்டது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இடைக்கிடையே அவர்களுடைய வார்த்தைகளையும் பயன்படுத்தியிருக்கின்றார்கள். அதனால் தான் இந்த புர்தா ஷரீஃபை யார் யாரெல்லாம் ஓதுகின்றார்களோ அவர்கள் நசீபுடையவர்கள், ஓதாதவர்கள் நசீபு கெட்டவர்கள், நசீபில்லாதவர்கள். அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் ரஹ்மத்தும் அவர்களுக்கு கிடைப்பது மிகவும் கடினம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரம் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான ஒரு பொன்மொழி ஒன்றை சொல்லி காட்டுகின்றார்கள். அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாத்தி கிஸாலின், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் 3 விடயங்களில் ஒழுக்கம் கற்றுக் கொடுங்கள். ஹுப்பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான முஹப்பத்தை முதலில் கற்றுக் கொடுங்கள். அதற்கு பிறகு ஹுப்பே அஹ்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்ல பைத்தினர்களை, குடும்பத்தினர்களை நேசிப்பதை பற்றி ஒழுக்கம் கற்றுக் கொடுங்கள். மூன்றாவதாக சொல்லுகின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆனை உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். இன்று வழிகேடர்கள் சொல்லுவது போன்று இந்த மௌலூதுகள் ஓதுகின்ற நேரத்தில் குர்ஆனை ஓதலாமே, இந்த மௌலூதுகள் ஓதுகின்ற நேரத்தில் குர்ஆனை ஓதின நன்மை அதிகமாக கிடைக்கும் அல்லவா, குர்ஆனை ஓதுங்களேன். நீங்கள் சும்மா இருக்கின்ற அனைத்து நேரங்களிலும் குர்ஆனை ஓதுங்கள், பரவாயில்லை. ஆனால் நீங்கள் குர்ஆனை ஓதுவதற்கு முதல் பெருமானாருடைய நேசத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். பெருமானாருடைய நேசம் எங்கு இல்லையோ அங்கு இஹ்லாஸான முறையில் குர்ஆன் ஓதப்பட மாட்டாது. பெருமானார் மீது இருக்கக்கூடிய மஹப்பத்தின் வெளிப்பாடு, மஹப்பத் அதிகமா இருந்தால் மாத்திரமே உங்களுடைய நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆனில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வரமாட்டாது. ஏனென்று சொன்னால் இந்த அல் குர்ஆனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இங்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள். பெருமானாரையே சந்தேகித்து அவர்கள் மீதே அன்பு இல்லாமல் இருக்கின்ற பொழுதோ அவர்கள் எடுத்து வந்த குர்ஆனை நீங்கள் 100% நம்புவீர்களா? சற்று சிந்தித்து பாருங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய தலைப்பு மாறிக்கொண்டே செல்லுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான நேசம் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை தவிர எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் பெருமானாரை புகழ முடியும். அதாவது இன்று மௌலித் என்றாலே ஷிர்க் என்று சிலவர் சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். நரகத்திற்கு இட்டு செல்லும் சுபஹான மௌலித் என்ற தலைப்பில் ஒரு புத்தகமும் வெளியிட்டார்கள் சில வருடங்களுக்கு முன். அதாவது நரகத்திற்கு இட்டு செல்லும் சுபஹான மௌலித் இல்லை, அந்த நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய சுபஹான மௌலித் என்று எழுதிய புத்தகத்தை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்கள் தான் நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுவார்கள். ஏனென்று சொன்னால் முதல் காரணம் அவர்கள் சொல்லுவது மௌலித் ஷரீஃபை ஓதுவது ஷிர்க்.
ஷிர்க் என்றால் முதல் இறைவனுக்கு ஒப்பாக்கக்கூடியது. இறைவனுக்கு ஒப்பாக்கி பேசுவதுதான் ஷிர்க்குக்குள்ளே வரும், அல்லாஹ்வுக்கு இணைவிப்பதாக மாறும். மௌலித் என்றாலே இதனுடைய பொருள், மௌலித் என்றாலே பிறப்பு, பிறப்பு சம்பந்தமான விடயங்களை பேசுவது, கவி வடிவில் பாடுவது, அனைத்தும் பெருமானாருடைய பிறப்பு, அவர்களுடைய அற்புதங்கள், அவர்களுடைய அணு அணுவாக அவர்களை ரசித்த அவர்களுடைய புகழ்கள் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. சற்று சிந்தித்து பாருங்கள், இறைவன் பிறந்தவனா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்காதவர்களா? மௌலித் என்றாலே பிறப்பு, பிறப்பு சம்பந்தமான விடயங்கள் இருக்கக்கூடியதான் இந்த மௌலித். மௌலிதினுடைய தமிழ் கருத்து பிறப்பு. அப்படி இருக்கக்குள்ள மௌலித் ஓதினால் ஷிர்க் என்றால் யாரும் ஏற்றுக்கொள்வார்களா? அரபுகள், அரபி தெரியாத சில வழிகேடர்களை பேச்சை கேட்கக்கூடியவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்கள். என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்திருக்கின்றார்கள், எவ்வாறு ஷிர்காக முடியும்? இறைவனுக்கு எவ்வாறு ஒப்பாக்க முடியும்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இந்த பூமியில் எப்பொழுது வருகின்றோமோ, எப்போ பிறக்கின்றோமோ அந்த நேரத்தில் நாங்கள் முதல் கேட்ட சத்தம், முதல் கேட்ட பேர் அல்லாஹ் ரசூல். முதல் பிறந்தவுடனே வலது காதில் பாங்கு சொல்வார்கள், இடது காதில் இகாமத்து சொல்வார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய பேர். முதல் அவர் அந்த குழந்தையினுடைய வாப்பாட பேரெல்லாம் சொல்லி காட்ட மாட்டார்கள், அல்லாஹ் ரசூல். அந்த முகப்பத்து பூமியில் வாழுகின்ற நேரத்தில் அல்லாஹ் மீதும் அல்லாஹ்வுடைய ரசூல் மீதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இறுதியில் அந்த மனிதன் மௌத்தாகின்ற நேரத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், யாரு தன்னுடைய மௌத்தினுடைய நேரத்தில் கூட, சக்கராத்தினுடைய கர்கராவுடைய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுகின்றானோ தகலல் ஜன்னா, அவன் சொர்க்கத்துக்குள் நுழைவான் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அதாவது நாங்கள் பிறக்குகின்ற சந்தர்ப்பத்தில் பிறந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரையும் அல்லாஹ்வுடைய பெயரையும் கேட்கின்றோம். அதே போன்று இறுதியாக மரணிக்கின்ற தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திரு கலிமாவை மொழிகின்றோம். அல்லாஹ்வையும் ரசூலையும் சாட்சியாக வைத்துக் கொள்கின்றோம். அந்த நேரத்தில் வருகின்ற முஹப்பத்து, நாங்கள் பூமியில் வாழக்கூடிய அழகான முறையில் நடமாடக்கூடிய இந்த நேரத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடாதா? நாங்கள் பூமியில் மௌத்தாவதற்கு முதல் வாழுகின்ற சந்தர்ப்பத்திலும் பெருமானாருடைய நேசம் எங்களுடைய உள்ளங்களில் ஆழமாக பதிய வேண்டும். அந்த நேசம் இருந்தால் மாத்திரமே நாங்கள் தொழுகின்ற தொழுகைகள், இறைவனை வணங்குகின்ற வணக்கங்கள் அனைத்தும் மக்பூலாகும், எந்தவித சந்தேகமும் கிடையாது. அனைத்தும் ஒப்புக்கொள்ளப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரம் கிடையாது. அதற்கு பிறகும், மௌத்திற்கு பிறகும் கபரில் கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய நேரத்தில் பெருமானாரை காட்டி முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்பார்கள், இந்த மனிதருடைய விடயத்தில் நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள்? அந்த நேரத்திலும் பெருமானாருடைய மஹப்பத்து தான் முன்னிற்கின்றது. அதே போல அதற்கு பிறகும் பெருமானாருடைய முகப்பத் எங்கெல்லாம் இருக்கின்றதோ பெருமானாருடைய நேசம் அதற்கு பிறகும் வந்து கொண்டே இருக்கும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய தலைப்பு மாறிவிட்டே செல்லுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவாக நாங்கள் கொடியேற்றலாமா? அவர்களுடைய நினைவாக நாங்கள் கொடியேற்றலாமா என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக ஏற்றலாம். மீலாது கொண்டாடலாம், மௌலிது ஷரீஃப்கள் ஓதலாம். இதற்கு ஆதாரம் தேவையே கிடையாது. ஒரு விடயத்திற்கு நாங்கள் ஆதாரம் காட்டுவதாக இருந்தால் அதில் ஒரு மறுப்பொன்று இருக்க வேண்டும். எங்கேயாவது எந்த குர்ஆன்லயாவது இருக்கிறது ஒரு குர்ஆன் தான், அதை முதல் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆனில் அல்லது ஹதீஸில் பெருமானாருடைய மீலாது கொண்டாடுவதற்கு எந்த ஒரு மறுப்பும் கிடையாது. அதே போன்று இமாமார்கள், முஜ்தஹிதுகள் எவருமே மறுப்பு தெரிவித்தது கிடையாது.
பெருமானாருடைய மௌலிதுக்கு யார் ஒரு திர்ஹம் செலவு செய்கின்றார்களோ, பெருமானாருடைய மௌலிதை யார் சிறப்பிப்பதற்காக வேண்டி செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பல மடங்கு சிறப்புகளை வைத்திருப்பதாக வஹாபிகள் பின்பற்றக்கூடிய இப்னு தைமியா அறிஞர் அவரே சொல்லி காட்டுகின்றார். இன்னும் நிறைய இருக்கின்றது. சஹாபாக்கள், தாபீன்கள், தபு தாபீன்கள், இமாமார்கள் இந்த மீலாதை பற்றி, இந்த மௌலித் ஓதுவதை பற்றி கூறிய நிறைய விடயங்கள் இருக்கின்றது. நேரம் கடந்து கொண்டு செல்வதனால் நான் சுருக்கமாக சொல்லிவிடுகின்றேன். செய்தனா அன்னை ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்த அந்த சந்தர்ப்பத்தில், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த நேரத்தில் 3 கொடியை காண்கின்றார்கள். ஒரு கொடி மேற்கிலும், இன்னும் ஒரு கொடி கிழக்கிலும், மற்றும் ஒரு கொடி காபாவிலும் இருப்பதை ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் காண்கின்றார்கள். அதே போன்று நாங்கள் 16ஆம் தேதி ஊர்வலம் செல்வதற்கு ஆயத்தமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். பெருமானாருடைய புகழ்களை பாடி ஸலவாத்து முழக்கத்துடன் எங்களுடைய ஊரை வலம் வருவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றோம். ஊர்வலம் போகலாமா, முடியுமா, எதற்கு ஊர்வலம் என்று சில வழிகேடர்கள் எங்களிடையே வந்து கேட்பார்கள். நாங்கள் அதற்கு என்ன சொல்லுவது? அது நாங்க சும்மா போறோம் என்றெல்லாம் சொல்லிக்கிறதா அங்க வேலைக்காகாது. நீ ஒண்ட பாட்டுல போ, நான் எந்த பாட்டுல போறேன்னு எல்லாம் சொல்லிட்டே போறதுக்கு அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் வழி கொடுக்க கூடாது. ஊர்வலம் போவதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றது. இருந்தாலும் ஒரு ஆதாரங்களை சொல்லுகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தின் பொழுது மதீனாவிற்கு சென்ற அந்த நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள், அங்கு இருக்கக்கூடிய தோழர்கள் பெருமானாரை அவ்வாறே கூட்டிக் கொண்டு தாலா அல் பத்ரு அலைனா பைத்து படித்தவர்களாக அந்த ஊரை ஊர்வலம் சுற்றியவர்களாக இறுதியாக தான் வீட்டுக்குள் செல்கின்றார்கள். எடுத்தவுடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்று அங்கிருக்கக்கூடிய அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு செல்லவில்லை. அந்த ஊரை சுற்றுகின்றார்கள், ஊர்வலம் போகின்றார்கள். அதற்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் வீட்டிற்கு நுழைகின்றார்கள். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த சந்தர்ப்பத்தில், பிறந்த அந்த நேரத்தில் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு கணப்பொழுது நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு சத்தம் ஒன்று கேட்டது. முஹம்மது பிறந்த மனிதரை கூட்டிக் கொண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் வலம் வாருங்கள், சுற்றுங்கள் என்று ஒரு சத்தம் ஒன்று கேட்டதாக ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். பெருமானாரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த நேரத்தில் கூட்டிக் கொண்டு கஅபா, மஸ்ஜிதுல் அக்ஸா, மதீனா, அதே போன்று ஷாம், சொர்க்கம், நரகம், அர்ஷ், குர்ஷ் என்று அனைத்து இடங்களையும் சுற்றி ஊர்வலம் வந்தார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு விடயங்களும் அணுவணுவாக எங்களுக்கு கற்றுத்தரப்படுகின்றது. நாங்கள் இங்கு ஓதுகின்ற மாணவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பெருமானாருடைய மஹப்பத்தை பெற வேண்டும். அதை அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவர்கள் மீதிலும் நசீபாக்குவானாக என்று கேட்டுக்கொள்கின்றேன். நேரம் கடந்து கொண்டே செல்கின்றது. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நேரத்தில் பரக்கத்து செய்வானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நுபுவத் என்பது சாதாரணமான விடயம் கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிசினஸ், எந்த பிசினஸ் செய்தால் நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த காலத்தில்
இந்த காலத்தில் மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் எந்த பிசினஸ் செய்தால் நமக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சில மனிதர்கள் வெளிப்பட்டார்கள். உதாரணமாக சொல்ல போனால் முசைலமத்துல் கذاب என்று சொல்லக்கூடிய போலி நபி, பெருமானாருடைய காலத்தில் வாழ்ந்த போலி நபி. எந்த அளவிற்கு என்று சொன்னால், நபித்துவம் என்பது பெருமானார் மீது சஹாபாக்கள் கொண்ட மகப்பத்தை, அந்த அன்பை பார்த்துவிட்டு நானும் நபியாக இருந்தால் என்னையும் ஒரு கூட்டம் இவ்வளவு நேசிப்பார்கள் அல்லவா, அந்த ஆசையில் தான் முசைலமாவும் நானும் எனக்கும் நபுவத்து கிடைத்து விட்டது, இறைவனிடத்திலிருந்து வகை வருகின்றது என்று ஆசைப்பட்டார். பெருமானார் மீது சகாபாக்கள் கொண்ட நேசம், பெருமானார் மீது சகாபாக்கள் வைத்த மரியாதை, அந்த கண்ணியம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முடிவெட்டுவதற்காக வேண்டி முஹம்மர் என்று சொல்லக்கூடிய சஹாபி பெருமானாருக்கு முடிவெட்டுவதற்காக வேண்டி வருவார். சற்று சிந்தியுங்கள், பெருமானாருக்கு முடிவெட்டுவதற்கு முஹம்மர் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் வருவார். அந்த மனிதருக்கு பின்னால் ஒரு கூட்டம் வரும். எதற்கு? பெருமானாரை நேசித்தார், பெருமானாருடைய தலையில் இருக்கக்கூடிய முடியை வெட்டுவதற்காக வேண்டி வருகின்றார். அந்த மனிதரை பின்தொடர்ந்து ஒரு கூட்டம் பெருமானாருடைய பரக்கத்தை பெறுவதற்காக வேண்டி, அந்த ஒவ்வொரு முடியையும் எடுப்பதற்காக வேண்டி ஒரு கூட்டம் வருவார்கள். அந்த மனிதர் இங்கால பக்கம் இருந்து முடியை வெட்டினால் கீழே விழுகின்ற முடியை கீழே விழாமல் பிடிப்பார்கள். அந்த அளவிற்கு மஹப்பத், அந்த அளவிற்கு அன்பு, காதல், பெருமானார் மீது கொண்ட அளவில்லா அன்பு. இதை கண்டு முசைலமா என்ன செய்தான்? நானும் நபிதான், எனக்கும் இறைவனிடத்திலிருந்து வகை வருகின்றது, நானும் நபிதான் என்று பல குழப்பங்களை செய்து கொண்டு வந்தான். அதாவது குர்ஆன் எவ்வளவு பெரிய அற்புதம்! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅஜிஸாத்துகளில் மிகப்பெரும் முஅஜிஸாத் தான் இந்த குர்ஆன். இதே போன்று யாரும் ஒரு வசனங்களையோ ஒரு ஆயத்தையும் கொண்டு வர முடியாது. முசைலமா கொண்டு வந்தான். எவ்வாறு? அல் காரியா மல் காரியா என்கின்ற ஆயத்தை கொண்டு வந்தான். ஆரம்பத்தில் அவன் தான் கொண்டு வருகின்றான். அல் ஃபீலு மல் ஃபீல் வமா அத்ராக மல் ஃபீல், முசைலமா கொண்டு வந்த வசனங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயம் சொன்னால் அதில் அறிவியலும் இருக்கும், மெய்ஞானமும் இருக்கும், விஞ்ஞானமும் இருக்கும், மெய்ஞானமும் இருக்கும். ஆனால் இவன் கொண்டு வந்ததில் எந்த ஒரு ஞானமும் கிடையாது. யானை தெரியுமா? இதுதான் யானை. அல்ஃபீலும் அல்ஃபீல், அவனுடைய அந்த இறைவனிடத்திலிருந்து வந்த வகை என்று சொல்லிக் கொண்டு நானும் நபிதான் என்று வாதாடி கொண்டு வந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடிதம் எழுதி அனுப்பினான். எனக்கும் இறைவன் வகை அனுப்பி இருக்கின்றான், எனக்கும் நுபுவத் தந்திருக்கின்றான். இறைவன் சொன்னான், நீங்க ஒரு சைட்ல நபியா இருங்க, நான் இன்னொரு சைட்ல நபியா இருக்கேன். நீங்க ஒரு சைட்ல நபியா இருங்க, நான் இன்னொரு சைட்ல நபியா இருக்கேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து போட்டு, நான் சொல்றது எழுதுங்க. அல்லாஹ் சொன்னான், நீ ஒரு சைட்ல நான் ஒரு சைட்ல தேவல்ல, எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான் தலைவனா இருக்கான். உங்களுக்கு நசீப் இருந்தா எல்லாம் கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே கடிதத்தில் எழுதி அனுப்புகின்றார்கள். கண்ணியமானவர்களே, இந்த நபித்துவத்துக்கு ஏன் இந்த முசைலமா ஆசைப்பட்டான்? இதே போன்று 30க்கும் மேற்பட்ட நபிகள் தோன்றுவார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் ஏன் என்று சொன்னால், சஹாபாக்கள் பெருமானாரை அணுவணுவாக ரசித்தார்கள், அணுவணுவாக காதலித்தார்கள், அந்த அளவிற்கு மஹப்பத். இதை கண்டு நானும் நபியாக இருந்தால் எனக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்கும் அல்லவா, என்னுடைய ஒவ்வொரு அணுவையும், என்னுடைய முடி, என்னுடைய பல் அனைத்தையும் பாதுகாப்பார்கள். அந்த ஆசையில் தான் நானும் நபி என்று சொல்லிக் கொண்டு வந்தார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் இந்த முசைலமா வருகின்றான்.
வந்து நானும் நபிதான் என்று சொல்லி போட்டு எனக்கும் அல்லாஹ் தஆலா வஹி அனுப்புவான், எனக்கும் அல்லாஹ் தஆலா வஹி அனுப்புகின்றான். இப்படி பல கதைகள் போய் கொண்டு வருகின்றது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து கடும் கோபமானவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் முசைலமாக்கும் ஒரு பயம். இந்த நேரத்தில் சொல்லிக் கொண்டு வருகின்றான், நானும் நபிதான், எனக்கும் வகி வருகிறது, அப்படி இப்படின்னு பல இதுகளை சொல்லிக் கொண்டு வருகின்றான். சொல்லிவிட்டு இந்த குர்ஆன் ஆயத்து, அதாவது வந்து ஷைத்தானிடத்திலிருந்து வந்த வகி அல்ஃபீலும் அல்ஃபீலுங்கிறத ஓதி காட்டுகின்றான். இதனை இறைவன் வகி அனுப்பின இந்த ஆயத்துக்கள் என்று. அதுக்கு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், வல்லாஹி தஅலமு அன்னி அலமு பி அன்னக கஸாப். உனக்கு தெரியும், அல்லாஹ் மீது சத்தியமா உனக்கு தெரியும், நீ ஒரு பொய்யன், நீ செல்றதும் பொய் என்று உனக்கு தெரியும் என்று எனக்கு தெரியும், அதுவும் உனக்கு தெரியும் என்று சொல்லுகின்றார்கள். நீ செல்றது பொய், நீயும் ஒரு பொய்யன், இந்த விடயம் எனக்கு தெரியும், இது உனக்கும் தெரியும். அழகா மந்திக் பாணியில பதில் கொடுத்து அனுப்பினார்கள். இதே போன்று அதிகமான சம்பவங்கள் இருக்குகின்றது. நேரம் நெருங்கிக் கொண்டே செல்லுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் வைக்கக்கூடிய மஹப்பத் எந்த ஒரு எல்லையும் கிடையாது. கண்ணியமானவர்களே, பெருமானார் மீது நாங்கள் வைக்கக்கூடிய மஹப்பத்திற்கு இறைவனை ஒப்பாக்காமல் அந்த முஹப்பத் இருந்தாலே போதும். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரக்கத்துக்களுக்கும் நிஅமத்துக்களுக்கும் ரஹமத்துக்களுக்கும் எந்த ஒரு அளவும் கிடையாது. அல்லாஹ் தஆலா அள்ளி அள்ளி தருவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேரம் ஓவராக கடந்து விட்டது. என்னுடைய உரையை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அதிகமாக பெருமானாரை புகழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை இந்த புனித மாதமான ரபியுல் அவ்வல் மாதத்திலே பெருமானாருடைய பரக்கத்தை கொண்டு, பெருமானாருடைய ரிலாவை கொண்டு எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுக்கு அதிகமான இல்மையும் அந்த இல்மினால் கிடைக்கக்கூடிய பிரயோஜனத்தையும் தருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.